அதுல குறிப்பா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் செவ்வாதோஷம். செவ்வாதோஷம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு, ஓ! செவ்வாதோஷம் இருக்கு. செவ்வாதோஷம் இருக்கிறனால திருமண தடை ஏற்படும். செவ்வாதோஷம் இருக்கிறவங்கள ஒரு மாரி தனித்துவமா தனியா வச்சு பார்ப்பாங்க. எது பண்றதுனாலுமே இவங்களுக்கு செட் ஆகுமா? செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் செவ்வாதோஷக்காரர்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ செவ்வாதோஷம்னா என்ன? அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். அதாவது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சயின்ஸா சொல்லணும்னாக்கா ரத்தம். ஒருத்தருடைய ரத்தம் வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகுதா, செட் ஆகலையான்றது சயின்ஸ். இதே நீங்க ஜோதிட துறையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கிறதுலயே அதிக வெப்பமான கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். ஸோ இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்றது 4ஆம் இடம். திருமண பாவம் சொல்லக்கூடியது 7ஆம் இடம். மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்றது 8ஆம் இடம். படுக்கை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். இந்த இடங்கள்ல செவ்வாய்ன்ற வெப்பமான கிரகம் நின்னுச்சுன்னா, செவ்வாய் தோஷம். இதான் எல்லா புக்ஸ்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் நின்னா செவ்வாய் தோஷம். ஆனா இதோட விதிவிலக்குகள் நெறைய இருக்கு. அதாவது வந்து 12 ராசிகள்ல மேஷம், விருச்சகம் செவ்வாயோட வீடு. அப்ப மேஷம், விருச்சகம்னு எடுக்கும்போது, தான் வீட்டிலேயே தான் கிரகம் நிக்கும்போது விஷத்த கக்காது. அதே போல நட்பு வீடு சொல்லக்கூடியது சூரியனும், சந்திரனும். அப்ப சிம்மம், கடகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நட்பு வீடு வந்து குரு பகவான். தனுசு, மீனம். ஸோ செவ்வாய் பகவான் உச்சமடைகிற வீடு வந்து சனி பகவானோட வீடு. அதனால மகரமும், கும்பமும். அப்போ ஒரு ஜோதிடத்துல லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்க மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மகரம், கும்பம் வந்துருச்சு. செவ்வாய் நின்னுட்டா செவ்வாய் தோஷம் கிடையாது. கிடையாது. ஸோ இதுல தனிப்பட்ட ஸ்ட்ராங் ரூல்ஸ் என்னன்னா, ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம். இந்த 4 ராசி 2, 4, 7, 8, 12 வந்து செவ்வாய் நின்னா தோஷம். கடுமையான தோஷம்.